Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டத்தில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 பேர் பிடிபட்டனர். மாவட்டம் முழுவதும் போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் பச்சாம்பாளையம் 4 ரோடு பகுதியில் சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரித்ததில் போதை மாத்திரையை ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக நின்று கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் பிடிப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 40 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர்கள் படைவீடு மற்றும் பச்சாம்பாளையம் கிராமங்களைச் சேர்ந்த கிரிகரன், முருகேசன் என்பது தெரியவந்தது. இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட 400 மது பாட்டில்கள் சிக்கின. காரைக்காலிலிருந்து வந்த காரில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 புதுச்சேரி மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. காரில் கடத்தி வந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்து ஓட்டுநரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயமில்லாததே இதுபோன்ற கடத்தலுக்கு வழிவகுக்கிறது.